நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா டொமேட்டோ ஹல்வா செய்ய போறோம். அதாவது தக்காளி ஹல்வா செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி ஹல்வா செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி ஒரு 3/4 கிலோ நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சுகர் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர், நெய், முந்திரி பருப்பு, ஒரு சின்ன பட்டை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அதில் நம்ம எல்லா தக்காளியும் போட்டு போகிறோம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா தக்காளியும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதில் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறோம். முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்த முந்திரியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே பேன்லேயே இப்போ அரைச்ச தக்காளியை ஊற்றிக்க போகிறோம். ரொம்ப அப்படியே பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இது ரெடியாகிற இந்த டைமில் நான் தக்காளியில் இருக்கிற சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, வைட்டமின் பி, மாவுச்சத்து இதெல்லாம் போதுமான அளவு இருக்குது. வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சுகர் தேவைக்கு யூஸ் பண்ணிப்போம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு சிட்டிகை உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, தக்காளியை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தாக்கா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸ்கின் ட்ரை ஆகாது இதை சாப்பிட்டு வந்தாக்கா. இரத்த சோகை, கல்லீரல் பிரச்சனைக்கு கூட இது நல்ல மருந்தாக செயல்படும். கார்ன்ஃப்ளவர் 1 இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கரைச்சிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் இருக்கிற சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம வறுத்த முந்திரி பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட தக்காளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், சேம் டைம் நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலை. ஆனால் பாருங்கள், நல்ல ரெட் கலரில் இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ